ஒரு ப்ளவுஸில் பேக் பார்ட் எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸோட மெயின் கிளாத் வந்து நல்ல பகுதி போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தோட கழுத்தும் கீழே 2 இன்ச் மடிச்சடிப்போம் இல்லையா, அந்த லைனையும் நல்லா டார்க்காக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக கழுத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் 1/4 இன்ச் எப்படி நம்ம விட்டுட்டு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கர்வ் பகுதியை ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபுல்லாக தையல் போடுறீங்க அப்படின்னா கூட சுற்றி கூட நீங்கள் அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கீழே பாட்டமில் நம்ம 2 இன்ச் மடிச்சு அடிப்போம் இல்லையா, கரெக்டாக அதுக்கு நேராக நம்ம 2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணியிருப்போம். அந்த லைன் மேலே கரெக்டாக அந்த மாதிரி தையல் போட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள் பக்கம் பார்த்து திருப்பி விடுங்க. அந்த சைடு இருக்கிற கிளாத்தை இந்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி வெளிப்பகுதி நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் கிளாத்தை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது மேலே நீங்கள் ஒரு படிமான தையல் போடுறா கூட போட்டுக்கலாம். இப்போ நான் நெக்கு கிட்ட கரெக்டாக அந்த எட்ஜில் ஒரு படிமான தையலும் அதே மாதிரி கீழே வந்து ஒரு படிமான தையலும் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.